மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாதே தெளிவின் ஆவியானவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென் ஆமென். அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் சொல்லுவோமா? இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுவோம், எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இடத்துல உலாவும்படியாக தேவனுடைய பிரசன்னம். மகிமையின் மேகம் இந்த இனத்தை மூடு. விலகாத விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆமென். ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆவியானவர்கள் இருதயம் முழுதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எறியட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்னம் எங்கள் ஆளுகை செய்யட்டும். நாங்களும் நீங்களும் இருக்கிறபடியாக ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்த்து எங்கள் ஆராதனை இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிக்கலாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. மீண்டுமாக உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மாயே நம்புவேன், அற்புதம் செய்து
உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. ஆமென், ஆமென். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 உம்மை அல்லாமல் யாரை நான் உயர்த்தக்கூடும்? செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யாரை நான் உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் செய்யுங்க. ஆமென். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நாங்கள் உண்மையே நம்பி இருக்கோம்ப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை. நாங்கள் 100க்கு 100 உண்மையே நம்பி இருக்கோம். எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அதிசயம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. ஆமாண்டாங்க, இரட்டிப்பான நன்மைகள் எதெல்லாம் நாங்கள் இழந்தோமோ, எதெல்லாம் நாங்கள் சோர்ந்து போயிருக்கோமோ, உம்மைத்தான். நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதம் செய்யுங்க டாடி, எங்க வாழ்க்கையில செய்யுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் உனக்கு எதிலெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறீங்களோ, எதற்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் ஒரு அற்புதம் இன்றைய நாளில் நடப்பதாக சொல்லுவோமா? ஆமென். உம்மைத்தான் நான் நம்பி. ஆமாண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். ஒரு அற்புதம் செய்யுங்க டாடி, ஒரு அதிசயத்தை செய்யுங்க.
அதிசயம் நடத்திடுங்க. தனமே உம்மாலதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் தனமுமே உம்மாலதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்ய. எத்தனை பேருக்கு அற்புதம் வேணுமோ? எத்தனை பேருக்கு அற்புதம் வேணுமோ? தேவனிடத்துல கேட்போமா? அப்பா எனக்கு ரெட்டிப்பான நன்மை தாங்க டாடி. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. மீண்டுமாக உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. எல்லாரும் கேட்டுட்டே இருக்கோமா? உம்மைத்தான் நான் நம்பி. ஆமாண்டவர்கள் நான் உண்மையே நம்பி இருக்கோம். நான் நம்பி இருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுமா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். எல்லாம் சேர்ந்து இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எல்லாரும் பாடுவோமா? எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். ஆமென். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. தேவன் பிள்ளைகளுக்கு எது கேட்கிறாரோ நன்மை தருகிற தேவனா இருக்கிறார். மகிழ்ந்திருப்போம். மீண்டுமாக இயேசுவின் ஒரு அதிகாரத்தோடு நம்ம அப்பா கிட்ட நம்ம உரிமையாய் கேட்டது போல எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோதரிப்போம். ஆமென். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோதரிப்போம். நாம் எப்போதும் சோதரிப்போம். நாம் எப்போதும் சோதரிப்போம். கரங்களை தட்டி இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம். மீண்டுமாக இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். ஏன்னா இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆமென். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நமக்கெதிராக
செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போம். நாம் எப்போதும் சோத்தரிப்போம். நாம் எப்போதும் சோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ரஷகலரதலரபா. ஆண்டவரே, நாங்கள் உமது பிள்ளைங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டோம். நாங்கள் எந்த நேரத்திலையும் எவ்வேளையிலோ நாங்கள் மகிழ்ந்திருக்க ஆண்டவரே எங்களை கற்றுக் கொடுங்கப்பா. மகிழ்ந்திருப்போம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். மீண்டுமாக இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். லா 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 லா. 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 லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமாண்டவர் எல்லா கரங்களையும் இயேசு ஆமாண்டவரே, நாம் உமது பிள்ளைங்க ஆண்டவரே.
எல்லாரும் உணர்ந்த வண்ணமாக நாங்கள் உங்கள் பிள்ளைப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவனே, நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாண்டவரே. எந்த இடத்துல நம்ம கூனி குறுகி நின்னமோ, எந்த இடத்துல நாங்கள் வெட்கப்பட்டு நின்னமோ, அந்த இடத்துல நம் தலைகளை நிமிக்கிற தேவன், நம் தேவன் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார். எந்த நேரத்திலும் எவ்வேளையிலும் நம் நேசர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் சொன்ன நம் தேவன் நமக்கு எதுவுமே நம்மளுக்கு சாதகமாக இல்லாமலும் போகலாம். எதுவுமே இல்லை, இது முடியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் முடியாததை முடிகிற செய்கிற தேவன் அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அவர் எதை செய்தாரோ, அவர் எதை சொன்னாரோ அதை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நமக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், அதில் எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்க நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். எப்போதும் ஒருவேளை ஒரு துக்கத்தோடு, ஒரு கண்ணீரோடு, ஒரு பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். அந்த பிரச்சனையோடு நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மன மகிழ்ச்சியோடு, அப்பா நாங்கள் உங்கள் பிள்ளைப்பா, எப்போதுமே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். உங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க விடாதபடி பிசாசானவங்க பலவையான பிரச்சனை உங்களுக்கு இடத்துல கொண்டு வரலாம். ஆனால் நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறது மாத்திரம்தான் எதிர்பார்க்கிறாரு. எல்லாம் உணர்ந்து பாடுவோமா? எப்போதும் மகிழ்ந்திருப்போ. சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். ஆமாண்டவரே, எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நினைப்பதற்கும் வேண்டுவ. ஆமாண்டவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாய் செய்கிறேன்னு சொன்ன தேவனே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதெல்லாம் நினைத்திருக்கிறோமோ அப்பா, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உமக்கு எல்லாமே உமக்கு தெரியுமாப்பா. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், என் தேவனாகிய கர்த்தர் நீர் இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. நாங்கள் உடைந்து போய் வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தில் கவலைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள் எல்லாமே உமக்கு தெரியுமாப்பா. நாங்கள் உங்கள் பிள்ளைப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளை ஆண்டவரை. இந்த அதிகாலை வேலை நாங்கள் உண்மையே நம்பி வந்திருக்கோம். நீர் உண்மை உள்ளவர் என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. நாங்கள் ஆண்டவர், நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. நீங்கள் துயாதி துயர் என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. சேனி கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் போற்றப்படுகிற தேவனா இருக்கிறீரே ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் நீங்கள் நிறைவாய் மாற்றுங்கப்பா. நீர் வரும்போது குறைவுகள் நிறைவாகும் என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. நீங்கள் எங்களோடு இருந்து அது வெற்றி என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. இந்த வேலையில் யார் இருக்கிறாங்களோ யார் இல்லையோ அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லைப்பா. நீங்கள் இருந்தால் மாத்திரம் போதும் ஆண்டவர், நீங்கள் இருந்தால் போதும் ஆண்டவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று நாங்கள் பார்க்கிறோமே, அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று நாங்கள் பார்க்கிறோமே டாடி. நீங்க எங்களோடு இருங்கப்பா. உங்கள் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நிதானித்தாரீங்க அப்பா. அப்பா, எங்களுக்குள்ள காணப்படுகிற குறைவுகள் எல்லாம் நீங்கள் நிறைவாய் மாற்றுங்க அப்பா. அப்பா, எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலேருந்து நீ எடுத்து போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த காலை வேலையில் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. சொல்லுவோமா? எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. கரங்களை உயர்த்தி எஜமானனே
எஜமானனே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமாண்டவரே, எங்க எஜமானரே, எஜமானரே, உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. ஆமென். வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. மனிதர் அடைத்த கதவுகள், மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. ஒருவேளை மனிதர் உங்களுக்கு முன்பதாக கதவுகளை அடைத்திருக்கலாம். என் தேவன் அதெல்லாம் எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் திறக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். மனிதர்கள் படுமா? மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. 1000 அன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. சொல்லுவோமா? என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரர். உங்க அழைப்பு, ஆமாண்டவரே, அழைப்பு இருந்தது மாத்திரம் ஆண்டவரே. நான் அழிந்து போலப்பா. எத்தனையோ பேர் மனிதர்கள் எங்களுக்கு முன்பதாக எத்தனையோ காரியங்களை செஞ்சாங்க. ஆனாலும் அதெல்லாம் தலையை நிமிர செய்தீரேன். அப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. ஆமென். வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. எத்தனை உங்க அழைத்தவர் நீரோ, உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்க மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். என்று பாடுவோமா? அழைத்தவர் நீரோ, உண்மையுள்ளவர், உயர்த்தி வைத்து மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நம்பிடுவே, உம்மை பின்தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பே. நம்பிடுவே, உம்மை பின்தொடர்வே. ஆமாண்டவரே, இறுதி வரை உம்மை சேவிப்பே. உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே.
அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டு. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? எஜமானனே என் எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே என் எஜமானனே என்றும் நடத்தும் எஜமானனே. மீண்டுமாக எஜமானனே என் எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே என் எஜமானனே என்றும் நடத்தும் எஜமானனே. மீண்டுமாக ஓ எஜமானனே என் எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே என் எஜமானனே என்னை நடத்தும் எஜமானனே. ஓ எஜமானனே எஜமானனே ஓ எஜமானனே உங்க கிருபையில் எஜமானனே என்றும் அழைக்கும் எஜமானனே. ஆமாண்டவர் அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்தீர். கிருபை ஒவ்வொரு நாளும் முன்னிற்கும் ஆண்டவர். அழைத்தவர் நாங்கள் உண்மை உள்ளவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அழைத்த தேவனீர் உண்மை உள்ளவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. எத்தனை மனிதர்கள் ஆண்டவரே எங்களுக்கு நேரிட்டாலும் அது எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தருகிற தேவன் நீர் போதுமானவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்ட நல்ல காரியங்களுக்காக நல்ல கரங்களை தட்டி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. மட்டுமா இந்த ஆராதனை மூலமாக எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. மீதியான காரியத்தை பொறுப்படுத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன்.
மேல் இருக்கிற என் ஆவியும் நான் வாயில் அருள என் வார்த்தையும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும். இல்லையா? ஓகே, நம்முடைய வாயில தேவனுடைய வார்த்தை இருந்தாதான் அது நம்முடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நம் பிள்ளையுடைய வாயில் என்ன பண்ண அது வரும். இல்லையா? முதல்ல வார்த்தை நம்ம பேசணும். நான் யாரு பேசணும்? நம்ம பேசணும். தேவையில்லாத கதைகளை பேசாம இந்த வார்த்தையை பேச பேச பேசதான் அந்த வார்த்தை உங்க பிள்ளையோட வாயிலிருந்து வர ஆரம்பிக்கும். உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆசிரியர் மாற்றும். அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று. உன் பிள்ளைகள் மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளோட என்ன பண்ணும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். எது? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன பண்ணும்? குடும்பத்தை மாற்றும். அந்த வார்த்தை என்ன பண்ணும்? பிள்ளைகளை மாற்றும். அந்த வார்த்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் மாற்றும். அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. நீ வார்த்தையை சொல்ல சொல்ல சொல்ல, பேச பேச பேச, இந்த வார்த்தை நீ படிக்க 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 வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் அற்புதம் நடந்ததோ அங்கெல்லாம் வார்த்தை பேசப்பட்டது. மோசே காலத்து வார்த்தை பேசப்பட்டது. நீ என்ன பண்ண? அந்த கொம்பை எடுத்து என்ன பண்ணு, நீட்டினாரு, செங்கல் ரெண்டாக பிளந்தது. எரிக கோட்டை என்ன சொன்னீ, சுற்று அப்படின்னாரு. 13 சுத்தினாரு. எங்கெல்லாம் வார்த்தை பேசப்பட்டதோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நான் வேத வார்த்தையை படிக்கிறவாங்க மாத்திரமல்ல, இதை படித்து இதை அறிக்கை பண்ணும். உங்களுக்கு வேண்டிய வார்த்தை எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? பேசணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசணும். அல்லேலூயா. உங்க குடும்ப சமாதானம் இல்லையா? குடும்ப சமாதானத்துக்கு வேண்டிய வார்த்தையை பேசணும். குடும்பத்தில் ஆரோக்கியம் இல்லையா? குடும்பத்திற்கு சுகத்தை கொடுக்க வார்த்தையை பேசணும். குடும்பத்தை சண்டையா? குடும்ப நிம்மதிக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசணும். குடும்பத்தை கடன் பிரச்சனையா? இந்த கடன் பிரச்சனை ஏற்றுற வார்த்தை என்ன பண்ண பேசணும். நீங்கள் இந்த வார்த்தையை பேச 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 வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். அல்லேலூயா. நிம்மதி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். ஆமென். நான் கூட இது என்ன பண்ணேன், இவங்களுக்காக விஜய்க்காக ஜெபம் பண்ணே இருந்தேன். ஆண்டவரே, இது என்ன ஒரே பிரச்சனை இருக்குது, ஒரே. அப்போ ஆண்டு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தைன்னா 51:2 ஏசாயா 51:2. இதை விட உங்களுக்கு இதில் அமைச்சிருப்பேன், நான் குரூப்லோட அமைச்சிருப்பேன். 51:2 ஒரு 4 முன்னாடி ஆட்சி அமைக்க முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு இருக்க சமயத்தில் ஆண்டு என்ன பண்ண பேசினார் இல்லைங்களா? ஓகே. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. சொன்னாரு, விஜய் ஒருவனா இருக்கையில், ஒரே கட்சியா இருக்கையில் அவனை அழைத்து என்ன பண்ண, அவனை பெருக பண்ணி அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவேன். இது வார்த்தை கடைசி தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவாங்க? வந்துருவாங்க, கூட்டணி சேர்ந்துருவான்னு சொல்லிக்கிறார்ல. அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் அவன் எல்லாத்தையும் அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கும் போது நமக்கு என்ன, அது ஒரு நம்பிக்கை பிறக்குது. அப்பெல்லாம் எப்பெல்லாம் நடா இவங்க இப்படி பண்ணுக்கிறான்னு நினைக்கும் போதெல்லாம் இது சொல்றாரு சொன்னல, நடக்கும் 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 நடக்கும். கிட்டத்தட்ட 1 வாரமா சொன்னிருக்கிறேன். ஆண்டு எப்பெல்லாம் இது மாதிரி பிரச்சனை வரும்போது, இல்ல ஆண்டு சொல்லுகிறாரு நடக்கும். பிரச்சனை இல்லப்பா, நடக்க வாய்ப்பே இல்லப்பா, எதிராளிங்க 2 கூட்டு சேர்ந்துக்கிறாங்க, இல்ல ஆண்டு சொன்னா நடக்கும். நீங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் ஒரு ஆளுக்காக இது ஸ்டேட்டஸ் போடுறதோ இல்ல அவனை பார்த்து ரீல்ஸ் போடுறதோட முக்கியம் இல்லை. அது எந்த பிரயோஜனம் இல்லை. அவனுக்காக ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. ரீல்ஸ் பண்ணி யாருக்கு என்ன பிரயோஜனம்? அவர் தான் என் தலைவர். பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கையில தேவன் அதே மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்ல 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 உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் இங்க இருக்கு. எங்க இருக்கு? பைபிள் இருக்கு. நீங்க படிக்க படிக்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். ஆனா நீங்கள் என்ன, வாழ்க்கை இது திருந்தவே மாட்டாருங்க, இது சரியாகாது, இது மாறவே மாறாது, இது திருந்தாதுன்னு சொன்னீங்க, திருந்தாது. இது பைபிளை படிச்சு நீங்க அறிக்கை செய்தால் கல் என்ன பண்ணும்? கரையும். சொல்லுவாங்களே, கல் நெஞ்சக்காரர்ப்பா,
அப்படின்னால அந்த கல் என்ன பண்ணும்? கரையும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையுடைய பதில் எங்க தெரியுமா? பைபிள் இருக்கு. இதுவே நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது தேவன் வார்த்தை கொடுப்பார். அப்புறம் நியூஸே பார்த்துனே இருந்தேன். ஆண்டவர், ஏய் சும்மா நியூஸே பார்த்துன்னு இருக்காத, ஏதோ நீ தான் ஆட்சி அமைக்கிற மாதிரி விடு, பைபிள் படி. அப்படியே பரபரப்பா ஒரே ஒரு வாரமாவே ஒரு நியூஸ் பார்க்கறதும் போறதும் அவர் பரபரப்பா இல்லை இருக்கு இல்லையோ, அவர் ஜாலியாக வீட்டுக்கு போயிடுறாரு. நம்ம பரபரப்பாக்குறோம். இல்லையா இந்த கவர்னரு கொஞ்சம் கூட ஆட்சி அமைக்க விட மாட்டேங்கிறான். என்னையா இவ்வளவு மனுஷன் ஒரு 112 வாங்கியிருக்கான், இவர் 10 வாங்கிருக்கூடாதா? அவனே ஃபீல் பண்ணாம ஜாலியாக போயிட, உனக்கு என்ன பிரச்சனை? ஏதோ நம்ம தான் அவரோட மினிஸ்டர் மாதிரி உட்கார்ற மாதிரியும், அடுத்த நம்ம தான் சீட்டு பக்கத்தில் உட்கார, நம்ம உள்ளே சேர்க்க மாட்டாங்க. எதுக்குள்ள இப்படி நடக்குது? எங்க நேரு உள் விளையாட்டு சேர்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம பண்ற பரபரப்பு, நம்ம பண்ற ஆக்ஷனு ஏதோ நம்ம ஓகே தான், நல்லதுதான். ஆனாலும் பைபிள் தான் முதல்ல. அல்லேலூயா. நீங்க பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி வார்த்தையை பேச பேச பேசதான் இயற்கையான காரியங்கள் என்ன பண்ணும்? ஆண்டவர் பண்ணும். இயற்கை அப்பாற்பட்ட காரியங்கள் என்ன பண்ணும்? செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இந்த வசனம் வந்த உடனே எனக்கு நம்பிக்கை கிடைச்சிச்சு. ஓகே, மெஜாரிட்டி என்ன பண்ணும்? கிடைச்சிரும், வந்துரும் அப்படின்னு. அப்போ நாம் ஒரு ரீல்ஸ் போடுறதாலையோ, இன்னைக்கு அன்னையர் தினம் அம்மா பத்தி ஒரு ரீல்ஸ் போடுறதாலையோ, அம்மாவை தாயே என் தெய்வம், தாயை விட கோயில் வேற ஒன்றும் இல்லை, உன் பாதத்தை என்ன பண்றேன் என்ன பண்ண வணங்குறேன், தாயே என்னை பெத்த தாயே அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்லை. நீ தாய்க்கு என்ன பண்ண? ஒரு ஸ்வீட்டு வாங்கி கொடு, இல்லை தாய்க்கு ஒரு சாரி வாங்கி கொடு. அப்படி முடியல ஏதோ ஒரு சுண்டு என்ன பண்ணு, ஒரு ஏதாவது என்ன பண்ணு, ஒரு 10 ரூபா கொடு, அது போதும். ரீல்ஸ் என்ன இல்லை, ஒன்றும் ஆக போறது இல்லை. 4 வார்த்தை பேச அம்மா கிட்ட, அதுதான் முக்கியம். அதே மாதிரி தான் பைபிள்லயும் அப்படிதான். நீங்க ரீல்ஸ் போறதாலேயோ வசனத்தை போறதாலேயோ டெய்லியும் போறதால இல்ல, அந்த வசனத்தையும் உள்ள நீங்க அனுப்ப படிக்க படிக்க தியானிக்க இதை வச்சு அறிக்கை பண்ண என் குடும்ப சமாதானம் பெரிதா இருக்கும். குடும்ப சமாதானம் இல்லையா? நீங்க சொல்லுங்க, என் குடும்ப சமாதானம் பெரிதா இருக்கும், என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், என் குடும்ப சந்தோஷம் உண்டு. நீ சொல்லினே இருங்களேன், சொல்லினே குடும்ப சந்தோஷம் உண்டாகும், சொல்லினே இருங்க. அல்லேலூயா. சந்தோஷம் நீங்க சொல்றபடியே குடும்ப சந்தோஷம் உண்டாகும். இல்லைங்க அந்த மாதிரி திருந்த மாட்டாங்க அப்படி சொல்லாதீங்க. திருந்துவாரு, அல்ல மாறுவாரு, மாற்றம் ஏற்படும். தேவன் மாற்றுவார். தேவனால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் பத்தி யாரை பத்தி என்ன பண்ண குறைய சொல்லாம நிச்சயம் மாறும். நீங்களே முடிவெடுத்துறீங்க, அந்த மனுஷன் வேலைக்க மாட்டான், என் வைஃப் வேலைக்கு ஆகாது, அது திருந்தாது, என்னதான் சொன்னாலும் சரி, நாய்வால் நிமித்த முடியாது, அது மாதிரி அவரையும் மாற்ற முடியாது. இப்பெல்லாம் டைலாக் அடிக்காம இல்லைங்களா, நாய்வால் நிமித்த முடியலன்னா அண்ணன் பண்ணிவிடுவாரு, நான் வாய் வெட்டி விட்டுருவாரு. இருந்தா தானே நிமித்த முடியாது, வெட்டியே விட்டுரு, வெட்டி வச்சுல பேர் வச்சிருவாரு. நாய்க்கு என்ன பேர்? அதுக்கு இந்த வால்ல நாய் சுத்தி அது பேர் என்னது? டாபர் மேனா தெரியல, ஏதோ அது ஒரு பேர் இருக்குது. நாய்க்கு வாழை இருக்காது, கருப்பா இருக்கும். என்ன பின்னத்தை தெரியலங்க, என் பேரே மறந்து போயிரு நிறைய டைம்ல. இதில் நாய் பேர்லாம் கேட்காதீங்க. அப்போ நீங்கள் அதை தேவனால் செய்ய முடியும்னு முதல்ல விசுவாசிங்க. தேவனால் செய்ய முடியும்னு விசுவாசம் நம்புங்க, தேவன் நிச்சயம் மாற்றுவார். யாக்கோபு தனி ஒருவனா என்ன பண்ணான்? போறான். அவன் யாருமே இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, வேலைக்காரங்க இல்லை, வேலைக்காரிகள் இல்லை, கையிலுக்கு சாப்பாடு இல்லை, ஆடு மாடு இல்லை, வெறுங்கையா என கோலும் கையுமா நடந்தவனா அனுப்புறாங்க. எல்லாருமே நீ போ அப்படின்றாங்க. யாராலும் உதவி செய்ய நினைச்சாலும் உதவி செய்ய முடியல யாராலுமே. தனி மனிதனாய் என்ன ஆண்டு கொண்டு வருகிறார். ஏனென்றால் எங்கெல்லாம் தனி மனிதனாய் வருகிறாரோ அங்கெல்லாம் அவரை ஆசீர்வதித்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் தனி மனிதனாய் வந்தான் லோத்தை விட்டு. யார் ஆசீர்வதிச்சார்? ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இங்க யாக்கோபு என்ன பண்ண? தனி மனிதனா வருகிறார், குடும்பத்தை விட்டு தனியா வந்துடுறாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? தனியா பிரிச்சு கொண்டு வருதே உங்களை ஆசீர்வதிப்பது தான். அல்லேலூயா. என்ன சாலமோன் ஐயா, தனியா பிரிச்சு கொண்டு வரதுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதாக தான். ஆமென். கூட இருந்த வேலைக்கு ஆகாது இல்லைங்களா, தனியா கொண்டு வந்து பிரிச்சு உங்களை என்ன பண்ண ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க தனியா செப்பரேட்டா வந்தால் என்ன அர்த்தம்? என்னப்பா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. செப்பரேட்டா வந்தா கர்த்தர் என்ன பண்ண? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படியாக யாக்கோபு இங்க தனியா வருகிறார். ஆதியாகமம் 32:1-6 வசனத்தை நான் பார்க்கலாமா? யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி
அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். ஓகே. பின்பு யாக்கோபு ம். ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்தில் போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததற்காக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார். ஆமே, ஹல்லேலூயா. உங்க அண்ணங்கிட்ட நல்லா ஒன்னா சேர்ந்து வாழலாம், ஒன்னா இருக்கலாம், பிரச்சனைலாம் மறந்துடலாம் அப்படின்னு அப்புறம் தூது அனுப்புறாரு, ஒரு சமாதானத்துக்கு அனுப்புறாரு. ஆனா ஏச சொல்றாரு, நான் 400 பேர் வரேன். எதுக்கு வரேன்? சாப்பிட்றதுக்கு இல்லை, மொத்தமா போட்டு தள்ளுறதுக்கு வரேன். வந்துட்டு உன் ஆடு மாடெல்லாம் தூக்கிட்டு போதுக்கு வரேன். என்னை ஏமாத்தி எங்க அப்பாவை ஏமாத்தி எல்லாம் என்ன பண்ண போயிட்டு அங்க இருக்கிறதுல என்ன பண்ண, அங்க மாமனார் ஏமாத்து வரியா, என்னை ஏமாத்து என்ன பண்றேன், எல்லாத்தையும் அழிக்க வரேன் அப்படின்னு 400 பேரோட என்ன பண்ண அண்ணன் என்ன பண்ணா திருப்பி என்ன வருறார். வரும்போதுதான் யாக்கோபு மிகவும் பயம் படுறான். ஐயோ ஆண்டவரே, எல்லாத்தையும் அழிச்சிருவாங்களே, ஆடு மாடுகள் பெண் பிள்ளைகள் மனைவி எல்லாரும் அழிச்சிருவாங்கன்னு பயப்படுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ல போட்டிருக்கோம். அப்போது யாக்கோபு மிகவும் பயந்து, சாதாரண பயம் இல்ல, மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து. ஆமே. ஏன்னா அவன் அண்ணன் நல்லா தெரியும், அவன் எப்பேற்பட்டவன், இவ்வளவு திறமசாலி, அவன் வில் வித்தையில வல்லவன். அதுவும் தனியே வந்தாலே சமாளிக்க கஷ்டம். 400 பேரோடு வருகிறான், இவன் மொத்தத்தையும் அழிச்சிருவான் அப்படின்னு யாக்கோபு நல்லாவே என்ன பண்ணுது தெரியுது. அவன் யோசிக்கிறான், என்ன பண்ண தெரியலையே. அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன பண்ண தெரியல, வாழ்க்கையில மோசமான சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருது, கஷ்டம் வருது. அப்போது நாம் என்ன செய்யணும்? முதல்லனா தேவ சமூகத்துல போய் நாம் பிரச்சனையை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆனா அநேகம் என்ன செய்யறாங்கன்னா, பிரச்சனை வந்த உடனே தங்கச்சி கால் பண்ணிடுறாங்க, இல்ல உடனே அண்ணனுக்கு கால் பண்ணிடுறாங்க, இல்ல உடனே அம்மா கால் பண்ணிடுறாங்க. அம்மா இது மாதிரி பண்ணிட்டாங்கம்மா. என்ன பண்ணாங்க? நான் வச்ச குழம்பு நல்லா சொல்லிட்டாங்க. அப்படியே சொன்னாவ, வீட்டை விட்டு முதல்ல வெளிவா, அந்த வீட்டை நீ வச்ச குழம்பு நல்லா இல்லையா, நீ குழம்புக்கதே பெரிய விஷயம், நல்லா இல்ல சொல்ற, அது வீட்டுல இருக்காத இப்படின்னு முதல் வேலையே குடும்பத்தை பிரிக்கிற வேலையை பண்ணுவாங்க. அப்போ உங்க பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணும்? உங்க அம்மா கிட்டயோ உங்க அப்பா கிட்டயோ உங்க சொந்தக்காரங்கிட்டயோ யார்கிட்டையும் போகாம யார்கிட்ட வரணும்? ஹல்லேலூயா. யார்கிட்ட வரணும்? ஆண்டுகிட்ட வரணும். ஆண்டவரே உதவி செய்யுங்க. வந்தாரா? வந்தார். கீழே படிக்கலாம். 9ல பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளையையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஜெபத்தை யாக்கோபு பண்றார். இவரு சொல்லல, யாக்கோபு சொல்லல, நீங்க சொல்லிருக்கீங்களா ஆண்டவரே, நீங்க சொல்லிருக்கீங்களா ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஒண்ணுமே இல்லாம தான் வந்தேன், இந்த ஆற்றை கடந்து கோலும் கையுமா வந்தேன், அந்த ஆண்டனை ஆசீர்வதித்தாரு, ஆண்டனை உயர்த்தினாரு, ஆண்டனை பெருக செய்தார். எனக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் யாருடையது? உம்முடையது, தேவன் கொடுத்தது. நான் எதுவுமே என்ன பண்ணல, என்னுடைய புய வெள்ளத்தினால என்னுடைய ஞானத்தினால செய்யல. எல்லாம் நம்முடைய ஜெப எடுத்துமா இருக்கணும். ஆண்டவரே சார்ந்து இருக்கணும். ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்திருக்கு, ஆண்டவரே இது என்ன பண்ண தெரியல, எல்லாமே நீர் என்ன கொடுத்தது, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒண்ணுமே இல்லாதவன்னு அழைச்சு கொண்டு வந்தீங்க, என்னை ஆசீர்வதிச்சிருக்கீங்க ஆண்டவரே. என்ன அப்படியாக முதல்ல ஆண்டவர் செய்த நன்மைகளை முதல்ல நீங்க சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே நான் இவ்வளோ படிச்சுக்கிறேன் ஆண்டவரே,
நான் இவ்வளோ திறமை இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல ஆண்டவரே, என் திறமைக்கு ஏற்ற மாதிரி அப்படி இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லை, சாதாரணம் தான், எனக்கு இந்த வேலை இல்லாமல் இருக்கு, என் வேலையை தாங்க, என் குடும்ப சமாதானத்தை கொடுங்க. இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு தேவன் இடத்துல போய் ஃபர்ஸ்ட் உங்க பிரச்சனையை கடவுள்கிட்ட என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஆமென். அதான் போட்டு யாக்கோபு ஆபிரகாம், தேவனே உமக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, நீ சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க, நன்மை செய்வேன் சொல்லியிருக்கீங்க. அப்படி நீங்க என்ன உங்க வாழ்க்கை பிரச்சனைனா இந்த பைபிள்ல எடுத்த வார்த்தையை சொல்லி நீங்க சொல்லணும். ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க, வியாதியை விட்டு மாற்றுன்னு சொல்லியிருக்கீங்க, உன் தரித்திரத்தை மாற்றுன்னு சொல்லியிருக்கீங்க, உன் கஷ்டத்தை மாற்ற சொல்லியிருக்கீங்க, உன் சந்தோஷத்தை உண்டாக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீ சொல்லியிருக்கீங்களே, நான் சொல்லல, நீங்க சொன்ன வார்த்தை எடுத்து, ஆண்டு சொன்ன வார்த்தை எடுத்து ஆண்டுகிட்டே நீங்க சொல்லும் போது அவர் அங்க கிரியை செய்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது தாழ்மை வெளிப்படுத்துகிறான். ஆண்டவர் நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, எனக்கு சரியான படிப்பறிவு இல்லை, எனக்கு சரியான திறமை இல்லை, எனக்கு சரியான அழகு இல்லை, எந்த ஒரு பெரிதுமே இல்லை ஆண்டவர், எனக்கு எல்லாமே நீ கொடுத்தது. ஆனா இப்ப என்ன பண்றான், ஏசா நீ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், உதவி செய்யுங்க, நீதான் என்ன காப்பாற்றணும், வேறு வழி இல்லை, நீங்க சொல்லியிருக்கீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் 11 பாத்தீங்கன்னா 12 படிக்கலாமா? தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். திருப்பி பிடிச்சுக்கிறார், பாயிண்ட் பிடிச்சுக்கிறார். நீ சொன்னீங்க செய்யுங்க, கடல்ல போகும்போது சொல்லணும், ஆண்டவரே நீ சொல்லிருக்கீங்க செய்யுங்க, நான் சொல்லல, நான் கேட்கல, நீங்க சொல்லிருக்கீங்க, என் பிள்ளை கத்தரா போதிக்கப்பட்டிருக்கோம், நீங்க சொல்லிருக்கீங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க, உன் அப்ப தண்ணி ஆசீர்வதிப்ப நீங்க சொல்லிருக்கீங்க, நான் சொல்லல, நீங்க சொன்ன வார்த்தை நீ வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேகங்களுக்கு இதெல்லாம் நான் வாழ்க்கை நிறைவேறணும், இன்னும் நிறைவேறாம இருக்குது, அது நிறைவேறணும். ஆண்டவர் நான் சொல்லல, நீங்க சொல்லிருக்கீங்க, நாங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிற நிலைமைக்கு எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு ஜனங்கள் கத்தரா போதிக்கப்பட சொன்னீங்க, என் பிள்ளைகள் நல்ல ஞானத்துல அறிவு நிரம்பு இருக்கட்டும் ஆண்டவரே, என் கையும் பிரயாசம் ஆசிர்வே சொன்னீங்க ஆண்டவரே, என் கையும் பிரயாசம் ஆசிங்க ஆண்டவரே, உனக்கு சுகமன் ஆறு உண்டா சொன்னீங்க ஆண்டவரே, சுகமன் ஆறு உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்க சொல்ல 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 எதை நீங்க சொல்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்க சொல்லிருக்கீங்க அப்பா, நான் சொல்ல, நீங்க சொன்ன நீ நிறைவேற்றுங்க. எது ரொம்ப விஷயம் தெரியுமா, ஒரு விஷயம் நாம கேட்கிறோம்னா அந்த கேட்கிற விஷயத்த ஒரு பெரிய ஒரு ஆள் நிறைவேற்றுறது அவன் நினைச்சுக்கலாம், வேணாம் நினைக்கலாம். ஆனா அந்த பெரிய ஆளு அவரே சொல்லியிருந்தான், நான் உன் கல்யாணத்துக்கு தரம்பா, 1 லட்சம் தரம்பா அப்படின்னு சொல்லியிருந்தனா நீ கேட்கலாம். என்ன கேட்கலாம், நீ சொல்லிருக்கீங்களே 1 லட்சம் தரேன்னு சொல்லிருக்கீங்களே, அது தேவைப்படுது அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அவர் சொல்ற வார்த்தையை அது பெரிய மனுஷன் அவர் காப்பாற்றுவதற்கு மேக்சிமம் முயற்சி என்ன பண்ணுவார், செய்வார். அப்ப சாதாரண மனுஷனே செய்ய முயற்சி செய்யும் போது கடவுள் சொன்ன வார்த்தையை உங்க வாழ்க்கையில செய்வதற்கு அவர் ரெடியாக்குறாரு. நீங்க சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நீங்க கேட்கணும், நீங்க சொல்லணும், அனுமதிக்கணும். நீங்கள் அனுமதிக்காமல் தேவன் உங்க வாழ்க்கையில எதையுமே செய்ய மாட்டாரு. நீங்கள் அனுமதிக்கணும். ஆண்டவரே நீங்க வாங்கப்பா, என் வாழ்க்கையில நீங்க வாங்க, நீ சொன்னதுல என் வாழ்க்கையில செய்யுங்கன்னு சொல்லணும். மரியாள்கிட்ட கேபிரியல் கேட்கிறாரு, உனக்கு என்ன பண்ணும், வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுப்பேன்றார். இவர் கேட்கறவங்களே கொடுக்கலாம், ஆனா சித்தம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் யாரும் செய்ய மாட்டார். அந்த இடத்துல ஆதாம் ஏவாள் பேசி கொண்டிருக்காங்க, பிசாசு அங்க இருக்குது. ஆணுக்கு தெரியுது பிசாசு என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு குழப்பம் தெரியுது. ஆனாலும் ஆதாம் ஏவாள் கூப்பிடாம ஆண்டு என்ன பண்ணல, வந்து உதவி செய்யல. ஒரு அந்த சமயத்துல ஆண்டவரே இவன் சொல்றான், யாரு இந்த பிசாசு சர்ப்பம் சொல்லுது, எனக்கு என்ன புரியல, கொஞ்சம் வாங்கப்பா சொல்லியிருந்தேன்னா ஆண்டவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு, உதவி செஞ்சிருப்பாரு. ஆனா ஆண்டரை கூப்பிடல. ஆண்டரை கூப்பிட இடத்துல ஆண்டர் வாலண்டியா என்ன மாட்டாரு, வர மாட்டார். அவர் கூப்பிடுங்க, கேளுங்கள், கொடுக்க, தட்டுங்கள், திறக்கப்படும், கேட்க என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள், நீங்கள் வாய் திறந்து கேட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை நீங்க வாய் திறந்து பேச பேச எண்ணங்கள் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நீங்க சொல்ல 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 சொல்லதான் அது வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். நீங்க முதல்ல மைண்ட்ல வரணும், என் ஆண்டனுக்கா செய்வாரு. பக்கத்து பக்கத்து சொல்லுங்க, ஆண்டவன் செய்வாரு. சந்தோஷம் சொல்லுங்க, செய்வாரு. சோகமா செய்வாரு. செய்வாரா? செய்வாரா? கத்தடக யாவும் செய்து முடியும். பைபிள்ல போட்டிருக்கா?
என்ன போட்டிருக்கு? கர்த்தனுக்கு யாவையும் செய்து, முதல்ல உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க, கர்த்தனுக்கு யாவையும் செய்து முடிப்பார்னு கொண்டு வாங்க. அல்லேலூயா. 2 பிள்ளைகளை, 2 குரூப் பிள்ளைகளை என்ன பண்ண செலக்ட் பண்ணாங்களாம். ஒரு செலக்ட் பண்ணி ஆராய்ச்சி செய்தாங்களாம். என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க கேட்டீங்கன்னா, ஒரு குரூப்பு நல்லா வரைகிற குரூப்பு பசங்க, இன்னொரு குரூப்பு நல்லா வரையாத குரூப்பு. 2 பசங்க, ஒருத்தருக்கு இது வராது, வராது, ஒருத்தங்க நல்லா வரைவாங்க, டிராயிங் நல்லா வரைவாங்க. இந்த டிராயிங் வரைஞ்சி கொண்டு வந்தாங்க. வரைஞ்சி கொண்டு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தாலும் அது 10 பேர்கிட்ட டிராயிங் நல்லவே இல்லை, மோசமாக இருக்கு, இதெல்லாம் டிராயிங், இதெல்லாம் இதுவா என்ன வரைஞ்சிக்க அப்படின்னு சொல்லி இவங்க வரைஞ்சி கொண்டு வரும்போது திட்டியே அனுப்பிடுறாங்க. இன்னும் நல்லா எல்லாம் வரைஞ்சி கொண்டு வந்தவங்கள சூப்பராக இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா, பரவாயில்ல, திறமை இருக்குப்பா சொல்லிட்டே இருந்தாங்க 1 மாதம். அதுக்கப்புறம் 1 மாதம் பொறுத்து ஒரு காம்படிஷன் வச்சாங்க. காம்படிஷன் வைக்கும்போது நல்லா வரைஞ்ச பிள்ளைகள்லாம் இப்போ நல்லா வரையலை. அதே சமயத்தில் நல்லா வரையாத பிள்ளைகள்லாம் காம்படிஷன் நல்லா வரைஞ்சி ஜெயிச்சிட்டாங்க. இது அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ எப்படின்னா, உனக்கு நல்லா வந்தாலும் வரல சொன்னா இருக்குது அப்படின்னா பண்ண குறைஞ்சு போகுது. நல்லா வரலாம் கூட உனக்கு வெறுது சொன்னா நல்லா வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ நீங்க சொன்ன எனக்கு வருது, ஆண்டு ஆசிரிப்பாரு, உயர்த்துவாரு, என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் பெருகும் செய்யும் அப்படின்னு என்ன பண்ணும், சொல்ல 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 உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 கேன்சர் வியாதிக்காரங்களை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி 2 பேர் என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட சாகிற ஸ்டேஜ் தான். இனி ஒரு 3 மாசத்துல என்ன பண்ணுவோம், சாகிற ஸ்டேஜ் தான். ஒருத்தர் சொன்னாங்க, எப்பா 3 மாசம் இருக்கு, டைம் இருக்கு, இது ரொம்ப ஆளுதான், நீ சீக்கிரம் இறந்து போயிடுவ, இது வந்து என்ன பண்ணுது, காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமா இறந்து போயிடுவேன்னு. அதே வியாதி இருக்கிற இனி ஒருத்தர் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, இல்லை வியாதி ரொம்பலாம் பெருசு இல்லை, இது வந்து 1 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணலாம், தாக்கு பிடிக்கும். ஆனால் ஒரே இதுதான், 2 ஒரே வேது. இன்னுங்கன்னா 1 வருஷம்னு சொன்னவங்களுக்கு இன்னும் மோசமா இருந்துச்சு. அப்புறம் 2 பேர் விட்டாங்க. 3 மாசத்துல இறந்து போயிடுவேன்னு சொன்ன ஆளு 2 மாசம் 2 நாள்ல இறந்து போயிட்டார், சீக்கிரம் இறந்து போயிட்டார். ஆனா அந்த 1 வருஷம் தான் இருக்கு சொன்னவங்க 1.5 வருஷம் உயிரா இருந்தாங்களாம். அப்புறம் 2 பேர், அது ஒரு விஷயம் இல்லை. 2வது விஷயங்கன்னா, இவருக்கு அப்புறமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதில் கேன்சர் எவ்வளோ பரவி இருக்குன்னு அவர் லெங்ஸில் செக் பண்ணா, இவர் இறக்குற அளவுக்கு அது லெங்ஸில் பரவலை. யாருக்கு? சீக்கிரம் இறந்து போனவருக்கு. இவருக்கு லேட்டாக இறந்து போனவருக்கு ரொம்ப அதிகமாக பரவி ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அப்போ என்னன்னா, உயிர் சாகடிச்சது அந்த கேன்சர் அல்ல, நான் சீக்கிரம் இறந்து போயிடுவேன் சொன்ன வார்த்தை மைண்ட்ல ஏறி அதுதான் அவனை சீக்கிரமா சாகடிச்சதும். இவன் சீக்கிரமா இறந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் இல்லை, டாக்டர் ஒரு வருஷம் சொல்லிக்கிறாரு, அதுவே யோசிச்சு இவன் வாழ்க்கையை நீடிச்சதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம வேத வார்த்தை எடுத்து நீங்க படிச்சு இல்லை, வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்ல 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 உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கை மேல வரும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும். இதை என்ன எடுத்து யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே நான் நல்லா இருப்பேன் ஆண்டவரே, நீ சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. இன்னும் என்ன பண்ணி வானத்து என்ன பண்ணீங்க போட்டிருக்காரு, கடற்கரை மணலை போல பெருக பண்ணு சொல்லியிருக்கேன் ஆண்டவரே, நான் பெருகுவேன், நான் அழிஞ்சு போக மாட்டேன், ஏசவேலை நான் அழிக்க முடியாது, நான் வாழ்வேன் அப்படி சொல்லி 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 என்ன பண்ண ஜெபிக்கிறாரு. அப்போ வாயின் வார்த்தை எப்படி இருக்கு? பைபிள் வார்த்தையா இருக்கா, இல்ல சாபமான அழிவு உள்ள கேடான வார்த்தை எது வருதா? எப்படி பேசுறீங்க? பக்கத்துக்கு எப்படி பேசுறீங்க கேளுங்க. எப்படி பேசுறீங்கப்பா? நல்லா பேசுறீங்களா? இல்ல வார்த்தை தான் எப்படி வருது? வார்த்தைனாலே மோசமா வருதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். வார்த்தை தானே பண்ணுது, நல்லா வருதுன்னா நல்லதான். நல்லா இருப்பா, நல்லா இருக்கணும், பசங்க நல்லா இருப்பாங்க, பிள்ளைகளை ஆசை ஜெபம் பண்ணுங்க, மனைவி ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க இந்த மாதிரி மனைவி கிடையாது, கஷ்டப்பட்டு வந்து கொடுத்து வச்சுக்கணும், இல்லை கஷ்டப்பட்டோம் இல்லை கொடுத்து வச்சுக்கணும், இல்லை இந்த மாதிரி கனவு கிடைக்குது கொடுத்து வச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்ல 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 என்ன பண்ணும், அப்படியே மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்படியே என்ன பண்ணும், வாழ்க்கை
சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். வாழ்க்கை சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்கும். வீட்டில் போகும்போது, வேலை முடி வீட்டில் போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே என் வீட்டில் சமாதானம் உண்டாவதா ஆண்டவரே. நிறைய வீட்டில் போகும்போது அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போவோம். சில விசிட்டிங் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஏன்னா அங்கே எப்படி சூழ்நிலை தெரியாது. போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஏசு நாமத்தில் வேலை முடிச்சு போகும்போது ஆண்டவரே வெளியே ஜெபம் பண்ணு. ஆண்டே குடும்பத்தை சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சண்டை நாவி உள்ள சண்டை நாவி இருக்கும். ஏன்னு தெரியாது, சண்டை போட்டு இருப்பாங்க. எதுக்குன்னு தெரியாது, மூஞ்சி திருப்பி இருப்பாங்க. என்ன விஷயமே தெரியாது, உருன்னு இருப்பாங்க. என்ன விஷயம் இருப்பாங்க, ஒன்றும் இல்லை. அப்படியே உருன்னு இருக்கிற தெரில, இது அவங்க தெரில. ஆனால் பிசாசு இதோ என்ன பண்ணுறோம், வேலையை காட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீட்டில் ஜெபம் பண்ணுறேன், இந்த வீட்டில் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாவதாக, அல்லேலூயா, தேவனுடைய கிருபை உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக ஜெபம் பண்ணே போனோம். சில ஹோட்டல்லாம் போகும்போது கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். சில இடத்துல போகும்போது ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க சண்டை போட்டு இருப்பாங்க, இல்லை ஏற்கனவே அங்கே தற்கொலை பண்ணியிருப்பாங்க, ஏதோ பண்ணியிருப்பாங்க. நீ போய் ஜெபம் பண்ணு. ஏசு நாம வந்திருக்கிறேன், இங்கே இருக்க எல்லாம் அசுத்தங்கள்லாம் வெளியேறட்டும், நான் வந்திருக்கிறேன், சமாதானம் உண்டாவதாக, தேவத்து ஆலை உண்டாவதாக நீங்கள் சொல்ல 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 இடத்துல போகும்போது இப்படி சொல்ல பேச 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 வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தி நீங்கள் பார்ப்பீங்க. லூயா, சேலஞ்ச் வச்சுக்கலாமா? இந்த மாசத்துல டெய்லி சொல்லுங்க, இந்த வருஷம் நான் ஒரு கோல்டு வாங்க போறேன், இந்த மாசம் ஒரு கோல்டு வாங்க போறேன் சொல்லுங்க. டெய்லி சொல்லுங்க. டெய்லி சொன்னா இந்த மாசத்துக்குள்ள ஒரு கோல்டு நீங்க வாங்கிடலாம். அல்லேலூயா. நீங்க எதை சொல்றீங்களோ அது உங்க வாழ்க்கை வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்களோ இல்லை யாரா கிஃப்டா கொடுக்குறாங்களோ அது தெரியாது. ஆனா நீங்க சொல்ல 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 அது நடக்கும். செக் பண்ணி தான் பாருங்களேன். கோல்டுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கசக்கு தானே சொல்றதுக்கு. வாய் தான் சொல்லுங்க. என்ன காசா பணமா வாய்த்து சொல்ல போறீங்க. எது வேணுமாலும் நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே இந்த மாசம் நான் என்ன பண்ணுவேன், கோல்டு வாங்க போறேன் ஆண்டவரேப்பா. அல்ல இந்த மாசம் கோல்டு வாங்க போறேன் ஆண்டவரே சொல்லுங்க. இந்த மாசம் எனக்கு உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க. இந்த மாசம் எனக்கு இது வாங்க போறேன் ஆண்டவரே, இது தேவை, இது வாங்க இப்ப சொல்லுங்க. அல்லையா, இது ஆண்டவர் இந்த மாசம் பிரிஞ்ச குடும்பம் சரியாக போகுது ஆண்டவரே. தினந்தோறும் சொல்லுங்க, இந்த மாசம் எனக்கும் கணவனுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை மாறப்போகுது ஆண்டவரே, எனக்கும் கணவனுக்கு இருக்கிற பிரச்சனை மாறப்போகுது. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்களேன், உன் ஆயிரம் வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ சொல்றது அப்படி நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கை ஆண்டவரே இந்த மாசம் என் கணவர் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வர போறாரு சொல்லும் போது நாட்கள் அந்தாளா வாய்ப்பே இல்லை. கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல என்ன உதிச்சா கூட அந்த மனுஷன் வர மாட்டான். நீ சொல்ற வரைக்கும் அவன் வர மாட்டான். அந்த வந்தா கூட வாய் சும்மா இருக்காது. வந்தா வராது காரணமே வாய் தான். வாயில ஒரு மாசம் பிளாஸ்டர் ஒட்டிட்டேன்னா அந்த தச்சு வந்துடுவாரு. உங்க புருஷன் திருந்தாத காரணம் யாரு தான்? மனைவி வாய் தான். இந்த வாயில போட்டா நம்ம சரியா இருக்கும். அதால இல்ல மாறுவாரு, வெறுவாரு, சரியாவாரு, சரி நல்லா இல்ல சரியாவாரு, சரியாவாரு சொல்லிட்டே இருங்க. சரியாகிட்டே என்ன பண்ணும் இருக்கும். அல்லேலூயா. ஒரு பானையில் அரிசி என்ன பண்ணுது, வேகுது, எடுத்து பாக்குறீங்க, வேகல என்ன பண்ணுவீங்க? என்ன நினைப்பீங்க? இனி வேகும், இன்னும் வேகதான் வெந்து தான் இருக்குது, வேகல, இது அரிசி வேகவே மாட்டுன்னு சொல்லி ஆஃப் பண்ண வந்துருவீங்களா? அப்படியா பண்ணுவாங்களா? இந்த அரிசி வேகாதுங்க, ஒன்று இது வேஸ்ட், இது வைக்க சொல்லிட்டு ஆஃப் பண்ண வந்தா அது வேகாது. இப்படிதான் பண்றீங்க. அது கொதிச்சுட்டே இருக்கு, எடுத்து பாக்குறீங்க, இன்னும் வேகல, என்ன பண்றீங்க? இந்த அரிசி வேகாது என்ன பண்றீங்க? நீங்க முடிவு எடுத்து கேஸ் ஆகுன்னு வந்துன்னா அது என்ன பண்ணுது? வேகாது. திருப்பி பாருங்க, திருப்பி சொல்லுங்க, வேகும், இது வேகும் சொல்லே பாருங்களேன். அது கொஞ்ச நேரம் பண்ணுவோம், அது வெந்துடும். இன்னும் விட்டா வெந்து குழஞ்சிரும், கஞ்சி ஆயிடும். அப்போ நிச்சயம் நடக்கும். நீங்க நடக்க மாட்டேங்குது, நிச்சயமா நடக்கும். நடக்குமா? பக்க சொல்லு, நடக்கும். நல்ல தலையை கொட்டி சொல்லு, நடக்கும் சொல். நடக்கும், நடக்கும் சரிங்களா? முடியும். சாத்தி நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு மாசம் சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க, இது நடக்கும், இந்த மாசம் நடக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லையா? நீங்க சொல்லுங்க, இந்த மாசம் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது காசு வரும். எப்படி வரும் அது தெரியாது, வரும். அல்லேலூயா. யார் மூலியமா வரலாம்? நானே சம்பாதிக்கலாம், இல்லை யார் மூலம் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம், இல்லை யாரான ஸ்பான்சர் பண்ணலாம். எப்படியோ வரும், அவ்வளவுதான். இந்த மாசம் எனக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு காசு வரும். இயேசு நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்ல 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 அது வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். யாக்கோபு வார்த்தை எடுத்து சொல்றான், ஆண்டவரே இது வாழ்க்கை இப்படிலாம் சொல்லிருக்கீங்க ஆண்டவரே, இது நடக்கணும் ஆண்டவரே. சொல்ல சொல்ல வாழ்க்கை நடக்க ஆரம்பித்தது. ஆமென்.
அது மாத்திரமல்ல, அப்படியே படிக்கலாமா? 32 10 படிச்சிங்களா? 32 24 படிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. 23 படிக்கலாம். 23ல இருந்து. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. ஓகே, இங்க பார்க்கலாம். இதுக்கு நடுவில் என்ன சம்பவம் நடக்குதுன்னா, யாக்கோபு ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு இவருக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. நம்ம ஜெபம் பண்ணிட்டேன், வார்த்தையெல்லாம் பேசிட்டேன், என்னால் ஒரு இது இல்லை, எனக்கு ஒரு தேவன் பேசுற மாதிரி ஒரு இது வரல. என்ன பண்ணார் இவர்? அடுத்தது உலக பிரகாரமான ஒரு காரியத்தை பண்ணலாம். என்ன பண்ணலன்னா, நம்ம நிறைய என்ன பண்ணலாம், கிஃப்ட்டை கொடுக்கலாம். யாருக்கு? அண்ணனுக்கு. ஆடு மாடு எல்லாம் பிரித்து வேலைக்காரெல்லாம் பிரித்து முதல்ல அனுப்புகிறார். நீங்கள் முதல்ல போங்க. எதுக்கு அனுப்புகிறாரு? இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவார்? ஓகே, ஒரு சமாதானமாக வரலாம்னு சொல்லிட்டு கிஃப்ட் அனுப்புகிறார். முதல்ல வேலைக்காரி அனுப்புகிறார். சரி, வேலைக்காரி போட்டு தரலாம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் யார் அனுப்புகிறாரு? ரேயல் அனுப்புகிறார். ராகேல் அனுப்பலை, கூட வச்சுக்கிறாரு. சரி, லேயால போட்டு தரலாம் பரவாயில்ல, நம்ம ராகேலையும் யோசேஃபையும் கூட வச்சுக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு அனுப்புகிறார். மாம்சமாக ட்ரை பண்ணுறாரு. இவருக்கு என்ன இல்லைன்னா ஒரு சமாதானம் இல்லை. தேவன் பேசலை, இவர் பேசிட்டாரு. என்ன பேசிட்டாரு? ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கீங்க ஆண்டவர், எல்லாம் பேசிட்டாரு. ஆனால் கடவுள் பேசலை. பேசியிருக்கணும், ஆனால் கடவுள் பேசலை. கடவுள் பேசாதனால மாம்சத்தினுடைய என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கிஃப்ட் அனுப்புறாரு. போங்க, எல்லாம் எடுத்துருப்போம், ஏசாக்கு எடுத்துருப்பாங்க. ஒருவேளை அவங்க மேலாம் விழுந்துட்டு சாகடிச்சானா மற்ற ஆடுகள் காப்பாற்றப்படும் நினச்சிக்கிட்டு அனுப்புறாரு. அனுப்பிட்டு ஒரு மன சமாதானம் இல்லை. இவன் தெரிஞ்சு போச்சு, எங்கேயோ மிஸ் ஆகுது, இது ஒரு பதில் கிடைக்கல, ஒரு சமாதானம். நம்ம தெரியும் பார்த்தீங்களா, சில விஷயம் நடக்குதுன்னா நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். ஏப்பா ஒரு சமாதானமாக இருக்குப்பா, அது நடந்துருமா நடக்கும். ஒரு விஷயம் இல்லை ஒரு பதட்டமாக இருக்குது, சரியில்லை அப்படின்னா நமக்கு தெரியும். இவருக்கு இப்போ சமாதானம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு எங்கே போகிறாரு? தனித்திருந்து ஜெபிக்க போகிறாரு. யார்கிட்ட? ஆண்டர்கிட்ட. முதல்ல ஜெபம் பண்ணாரு, ஒரு பதில் வரல. அதுக்கு இப்போ உலக பிரகாரமாக நிறைய ஆடு மாடு அனுப்புகிறாரு. அப்போ என்ன பண்ணல, ஒரு சமாதானம் கிடைக்கல. ஓகே, நமக்கு பதில் தேவன்கிட்ட தான் இருக்குது. தேவன் உதவி செய்யாமல் நமக்கு விடுதலை இல்லை. தேவன் உதவி செய்யாமல் விடுதலை இல்லை. என்னதான் நீங்க பண்ணாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்யாம உங்க விடுதலை இல்லை என்று அறிந்து கொண்ட என்ன பண்றாரு? எல்லாரும் அக்கறைப்படுத்திட்டு என்ன பண்ண ஜெபம் பண்றாரு. படிக்கலாமா? 26 நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போராடி ஜெபம் பண்றாரு. யார் கூட? ஆண்டவர் கூட ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன் ஆண்டவரே. ஜெபம் படிக்கலாம் அப்படியே. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. இங்க இந்த சம்பவத்தை பார்க்கலாம். முதல்ல ஜெபம் பண்றாரு, வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்றாரு, அத பதில் வரல. சில நிறைய வேலைகளை நீங்க ஜெபம் பண்றீங்க, பதில் கிடைக்கல. பதில் கிடைக்க என்ன பண்றீங்க? உலகத்து காரியங்களை என்ன பண்றீங்க? அது பதிலுக்கு தேடி போறீங்க. ஓகே, அவங்கள பிடிக்கலாமா, இவங்கள பிடிக்கலாமா, அது பண்ண அது கிடைக்குமா, இது பண்ணுமா கிடைக்குமா பாக்குறீங்க, அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. வீண்டு எங்க வரீங்க? பிரச்சனை எங்க தெரியுமா இருக்கு? யார்கிட்ட இருக்கு? யாக்கோபு இருக்குது. என்ன இருக்குது? பிரச்சனை வெளியில இல்ல, எங்க இருக்குது? உள்ள இருக்கு. உள்ள என்ன பண்ணுது? இருக்கு. அதை புரிந்து கொண்ட யாக்கோபு என்ன பண்ணா, தேவ சமூகத்துல போய் என்ன பண்ற? ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இது மாதிரி நிறைய எல்லாரும் ஏமாத்து உண்மைதான். இது மாதிரி என் பேர் யாருதான்? யாக்கோபு தான். எல்லாரும் ஏமாத்து வந்துட்டேன். இதான் சொல்றாரு, என் ஆசீர்வாதத்தை என்ன மாட்டேன், போக விட மாட்டேன், என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய உம்மை போக விடேன். அப்போ சொல்றாரு. அப்ப ஆண்டு கேட்கிறாரு, பொது கேட்கலாம், நீ தான் ஆசீர்வாதமா இருக்கிறல்லப்பா,
ஆசீர்வாதமா இருக்கல. அப்போ இனி என்ன ஒன்று ஆசீர்வாதம் வேணும்? ஏகப்பட்ட ஆடு மாடுகள் இருக்குது, ஏகப்பட்ட கழுதைகள் இருக்குது, ஏகப்பட்ட எல்லாமே இருக்குது. அப்ப என்ன ஆசீர்வாதம் வேணும் யாக்கோபுக்கு? அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன கேட்டா, ஆசீர்வாதம் என்பது பொருள் மாத்திரமல்ல, அந்த பொருளை தக்க வைக்கிறதும் ஆசீர்வாதம் தான். நிறைய சம்பாதிக்கிறேங்க, கையில் நிற்கவே மாட்டுதுங்க. இப்படி போற 500 எடுத்துட்டு போறேன், வெறும் 50 ரூபா வருது. இப்படி போற கடைக்கு எங்க சம்பாதிக்கமா தான் இருக்குது, ஆனா கையில் நிக்க மாட்டுது. அந்த நிக்க வைக்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. எப்படி சம்பாதிக்கிறது ஆசீர்வாதமோ அதே மாதிரி நிக்க வைக்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அப்போ நிக்க வைக்கிற ஆசீர்வாதம் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு ஜெபம் பண்ணும். நிறைய வருது, ஆனா எங்க போய் தெரியல. நிறைய சம்பாதிக்க மாதிரி தான் இருக்குது, ஆனா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கையில நிக்கலைன்னா நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். யார்கிட்ட? தேவன்கிட்ட. ஆண்டவரே, இந்த காசு நிக்கிறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் தாங்க. காசு சம்பாதிக்கிறது மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, அந்த காசு நிக்கிறதுக்கும் தேவன்கிட்ட தான் நான் போக வேண்டும். அல்லேலூயா. காசை சம்பாதிக்க வைக்கிறதும் அவர்தான், அதை நிக்க வைக்கிறதும் அவர்தான். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கிட்ட சம்பாதிச்சு எல்லாமே ஒரே நாள்ல போக போகுது. யாருக்கு? யாக்கோபுக்கு. ஒரே நாள்ல. இவ்வளோ வெயில், பனி சொல்லல, வெயில்ல நனைஞ்சேன், மழையில வெயில்ல என்ன பண்ண காய்ஞ்சேன், மழையில நனைஞ்சேன், பயங்கரம் இப்படிலாம் பண்ணி 20 வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் எப்போ போக போகுது? பொழுது விடிஞ்சா போக போகுது. ஆனா அதை காப்பாற்ற வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாமல் காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. அதை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே, நீங்கள் சம்பாதிக்க மாத்திரம் ஜெபம் பண்ணக்கூடாது, சம்பாதிக்கிறது கையில நிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணும். நிக்குதா? இல்லைங்க, டாக்டர் அள்ளிட்டு போயிடாருங்க. இந்த பக்கம் என்ன போகுது? சொந்தக்காரங்க வாங்கிட்டு போயிடறாருங்க. இந்த பக்கம் அவன் வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அது ஃப்ரிட்ஜ் ப்ராப்ளம் ஆகி போச்சுங்க, ஏசி ப்ராப்ளம் ஆகி போச்சுங்க. என்ன கையில் என்ன காசு ஒன்றுமே இல்லை, காலியாச்சுங்க, எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இல்லை, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது ஆசீர்வாதம். எது? சம்பாதிச்ச காசு நிற்கிறது ஒரு ஆசீர்வாதம். அது எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்க யார்கிட்ட போகணும்னா தேவனோட தான் போகணும். அல்லேலூயா. வெறுங்கையாய் வந்த யாக்கோபை ஆசீர்வாதத்தும் தேவன் தான். சம்பாதிச்சு இவ்வளோ பொருளையும் கையில நிக்க வைக்கிறதும் ஆண்டவர் தான். 2வது முயற்சி செஞ்சு பார்க்குறாரு, அது வேலைக்காகல. 2வது ட்ரை, இவரே மாம்சம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, வேலைக்காகல. இல்லப்பா, கர்த்தர் தான். கர்த்தர் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார். அல்லேலூயா. அதோட வேதனை ஆண்டு கூட்ட மாட்டார், நிச்சயமா உங்க சமாதானத்தை கொடுப்பார். முதல்ல ஜெபித்தான், 2வது பரிசு பொருளை கொடுத்து அது என்ன பண்ணலாம், ஏசையா கவர் பண்ணலாம் பார்த்தா முடியல. 3வது மீண்டும் தேவன் போறான். தன்னை காப்பாற்ற யாக்கோபுக்கு வேறு வழியே இல்லை, தேவன் தான் யாக்கோபை காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. நம்மளையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் தேவன் தான் நம்மளை காப்பாற்றணும், தேவன் தான் உயர்த்தணும். உங்களை யார் காப்பாத்துறது? என் ஹஸ்பண்ட் இருக்கு, அவர் பார்த்துப்பார். சுரேஷ் இருக்கிறார், அவர் பார்த்துப்பார். அவர் போய் எல்லா வேலை முடிச்சு வருவார். இல்லை, கடவுள் தான் நம்ம காப்பாற்றணும். அல்லேலூயா. என்னப்பா வினோத்தை யார் காப்பாத்து? நான் எனக்கு காவலே இல்லைங்க, நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், வைஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் காப்பாத்தலைனா அல்லேலூயா சம்பாதிக்க மாதிரியே இருக்கும். எங்கட காணும், இங்கதான் இருந்துச்சு, எது பேங்க்ல அக்கௌண்ட் ஒண்ணுமே 0 ஆகி போச்சு. இருக்காது. நீ கர்த்தர் சமூகத்துல போய் நம்ம உட்காரு. ஆண்டவரே, சம்பாதிச்சிருக்கேன், நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இது பெருக செய்யுங்க, இது நிக்க வைங்க. சொல்ல சில கவர்மெண்ட் எம்ப்ளாயெல்லாம், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, என்கிட்ட காசு நிற்க மாட்டேது, அவன் சாதாரண எம்ப்ளாயி, அவன் வச்சுக்கிறான்பா காசு, என்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குதுன்றான். கர்த்தர் ஆசீர்வாதம் தான் காசு நிற்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கொடுத்தாதான் நிற்கும். இல்லைன்னா பிசினஸ் என்ன பண்றோம், எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயினே இருப்பான். அப்போ தேவன் யாக்கோபை காப்பாற்றுறதுக்கு இறங்கி வர்றதுக்கு ஜெபம் பண்றாரு. இங்கே யாக்கோபு ஜெபம் பண்றாரு. அப்பொழுது 26ல அவங்க சொல்ற, ஆண்டவரே படிக்கலாம், அதுக்கு நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை போகவிட என்றார். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டார். என்ன சொன்னார் இவரு? யாக்கோபு என்றான். முதல்ல சொன்னார், முதல்ல அப்பா கிட்ட ஏசா நீ யாருப்பா கேட்ட, என்ன சொன்னாரு?
ஏசான்றாரு. இப்ப சொல்றாரு யாக்கோபு தான்ப்பா. நான் யார்கிட்டயும் மத்தவங்கிட்ட என்ன பண்ணலாம், மாத்தி மாத்தி பேசலாம், மத்தவங்கிட்ட திருடுதனம் பண்ணலாம், கடவுள்கிட்ட போய் என்ன பண்ண முடியுமா? முடியாது. தேவங்கிட்ட உண்மையாவே போங்க. யாக்கோபு வந்திருக்கிறப்பா, எனக்கு சில குறைவு இருக்குது, நல்ல மிஸ் ஆயிடுறேன், இதில் தப்பு பண்ணிடுறேன், இதை சில பாவம் செஞ்சிடுறேன், இதில் உண்மையா இருக்க முடியல, இது மாதிரி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு தேவன் உங்க வாயிலிருந்தே என்ன பண்றாரு, கேட்க விரும்புகிறார். அல்லேலூயா. கேட்கிறார் ஆதாம் கிட்ட, ஆதாமின் எங்கே இருக்கிறாய்? அவனுக்கு தெரியாதா? ஆண்டவரே நீங்க தான் இருக்கிறேன், நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, அதை சொல்ல வேண்டும் என்று தேவன் என்ன பண்றாரு, விரும்புகிறார். அப்போ நீங்கள் யார் என்பதை நீங்க சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. ஆண்டவரே இப்படிப்பட்டவன் ஆண்டவரே, இப்படி பண்ணிட்டாண்டவரே, இப்படி செஞ்சுட்டாண்டவரே, இது பண்ணிட்டாண்டவரே, உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்கள் உங்க வாயிலிருந்தே நீங்க சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அங்கதான் யாக்கோபு மாறுகிறான். எல்லாரும் ஏமாத்திட்டாண்டவரே, அப்பாவை ஏமாத்திட்டேன், அண்ணனை ஏமாத்திட்டேன், ஊரெல்லாம் ஏமாத்திட்டேன், அது உண்மை ஏமாத்த முடியலப்பா, நான் யாக்கோபு தான். அப்பதான் என்ன பண்றாரு, சொல்றாரு, நீ உண்மை ஒத்துன பிறகு அப்போது அவர் உன் பேர் இனி என்ன இல்ல யாக்கோபு மேற்கொண்டவன், திருட்டுத்தனம் பண்றவன் அதெல்லாம் இல்ல, மீறி வருவன் அதெல்லாம் இல்ல, உன் பேர் என்ன இப்போ இஸ்ரேல், உன்ன ராஜாவாக, பிரின்ஸாக, இளவரசனாக நம்மட மாத்துறேன். அல்லேலூயா. ஏமாற்றுக்காரனாய் ஆரம்பித்தவன் இப்போது இளவரசனாக மாறுகிறான். எங்க? தேவ சமூகத்துல. அல்லேலூயா. அப்போ எப்படி சாதாரண ஒன்றும் இல்லாதவனா இருக்கிறான், ஏமாத்துக்காரனா இருக்கிறான், எல்லாரையும் கூட இருக்கிற எல்லாரும் என்ன பண்றான், நயவஞ்சகம் பண்ணி ஏமாத்திட்டான். லாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு கடைசி எல்லாரும் ஏமாத்திட்டேன். இப்பொழுது சாதாரணவனா இருந்த, ஏமாத்துக்காரனா இருந்த ஒருத்தனை ஆண்டு என்ன பண்றாரு, இப்போ ஒரு பிரின்சஸாக, ஒரு ராஜாவாக, இஸ்ரேலாக மாத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. அதற்கு நீங்க எங்கேயும் ஓடி சுத்த வேணா, எங்க வரணும், தேவ சமூகத்தில் வரணும். ஆனா அதுதான் நான் வர மாட்டேங்கிறோம், எல்லாத்தையும் போறோம், சரிங்களா? அதான் நமக்கு கசக்குது, ஜெபமும் நமக்கு என்னது, புளிக்குது, பிரேயருக்கு வேணா ஊருக்குது, ஜெபம் கொடுத்து வேணா காரமா இருக்குது, ஏன் கசப்பு சொல்ல, எல்லாம் சொல்லுவோம், எல்லா சுவையும் சொல்லுவோம், கசப்பு, துவர்ப்பு, காரம், உப்பு, புளி எல்லாம் பண்ணுது நமக்கு. ஆனா உங்களுக்கு வாழ்க்கைக்கு பதிலமா இருக்கு, தேவ சமூகத்தில் இருக்கு. நீங்க தேவ சமூகம் உட்கார தான் ஏமாற்றுக்காரனா இருக்கிற நீ இளவரசாய் மாற முடியும். இன்று இந்த இரவு, நாளை காலை உன் கையில எல்லாமே போக வேண்டிய நிலைமையில் இருக்கிற நீங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்து வர வேண்டும். அப்போ பிரச்சனை இவனுக்குள்ள இருக்கு. இவன் அப்போது என்ன பண்றான், தேவ சமூகத்தை உட்கார்ந்து, ஆமா நான் ஏமாத்துறவன் தான், நான் தப்பானவன் தான், நான் யாக்கோபு தான், இதை மாத்துங்க ஆண்டவரை சொல்லும் போது தப்பு அவனுக்குள்ள வச்சுக்கிட்டு முதல்ல நீ சொல்லிருக்கீங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றான், கேட்க போட மாட்டேது. புரியுதா உங்களுக்கு? முதல்ல பைபிள் சொன்ன வார்த்தை பேசுறார், ஆண்டவரே சொல்லிருக்கீங்க சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்றீங்க, நடக்க மாட்டேங்குது. ஏன்னா பிரச்சனை ஜெபத்துல இல்ல, உங்களுக்குள்ள இருக்கு. நீங்கள் இன்னும் ஏமாத்துக்காரனாகவே உள்ள இருக்கீங்க. நீங்க ஏமாத்தினதை இன்னும் பண்ணல, ஒப்பு கொடுக்கல, இன்னும் நீங்க ஏமாத்துறதை தேவ சமூகத்தை அறிக்கை பண்ணல. இந்த சமயத்தை அறிக்கை பண்றான் யாக்கோபு, நான் யாக்கோபு தான் ஆண்டவரே, எல்லாரும் ஏமாத்து வந்தவன் தான், எங்க சேஷ்டபுத்திர பாகத்துக்கு ஒரு பயிற்றும் கொடுத்து பண்ணவன ஏமாத்திட்டேன், எங்க அண்ணன் வேஷம் தரிச்சு நான் போய் அப்பா கிட்ட ஏமாத்திட்டேன். இப்பொழுதுதான் யாக்கோபு சொல்றான், ஆமா நான் ஏமாத்திட்டேன். ஏன்னா இப்படி சொல்லனா 20 வருஷம் சம்பாதிச்ச எல்லாமே ஒரு நாள்ல போக போகுது. இப்ப வேற வழியே இல்லை, இப்ப கார்னர் பண்ணிட்டு ஆண்டவர், நீ சொல்லு, வாய் திறந்து சொல்லு, பேசு, அறிக்கை பண்ணு. ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் காரணம், நான் கோவப்பட்டுட்டேன், நான் எரிச்சல் அடைஞ்சிட்டேன், என்கிட்ட உள்ளதான் பிரச்சனை இருக்குது, என்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு, நான் இப்படி பண்ணதால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படி என்று தேவ சமூகத்தில் தன்னை விட்டு கொடுத்த இரவு தான் அன்றைய இரவு.
அல்லேலூயா. இது இல்லாமல் நீங்க முதல்ல சொன்ன அந்த வார்த்தை எடுத்து பேசுறீங்க, வார்த்தை எடுத்து பேசி அறிக்கை பண்ண நடக்காது. ஜெபம் பண்ண நடக்க மாட்டேன். ஏன் என்றால் பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க விட வேண்டிய கசப்பு இருக்குது, நீங்க விட வேண்டிய பாவங்கள் இருக்கு, நீங்க விட வேண்டிய கோபங்கள் இருக்கு, நீங்க விட வேண்டிய எரிச்சல் இருக்குது, நீங்க விட வேண்டிய சில பாவமான காரியங்கள், தேவன் பிடிக்காத விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. அதை வைத்துக்கொண்டு இல்ல அப்படின்னு நீங்க சொன்ன வரைக்கும் அது மாறாது. அல்லேலூயா. அதான் இந்த நம்ம கற்றுக் கொடுக்குது. யாக்கோபு ஜெபம் இதை விட பயங்கரமா ஜெபம் பண்ணார். முதல்ல நீ சொல்லிக்கீங்க ஆண்டவரே, கடற்கரை மண்ணை போல மாத்த சொல்லிக்கலாம் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு தருவே சொல்லிக்கலாம் ஆண்டவரே. எல்லாம் நல்லதான் பாராசா, இது நல்லதான். உனக்குள்ள என்ன இருக்குது? மேட்டிமை இருக்கு. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்லி இருக்கிற, ஒருத்தர் குடும்பத்துக்குள்ள போய் அவனை பார்த்து அவன் இல்லாத டைம்ல அவனை பத்தி என்ன தப்புதா பேசுற. இப்படி உங்களுக்குள்ளாவே சில கசப்பு, வெறுப்பு, குரோதங்கள், பகை இதுல இருக்குது. போன் எடுத்து நீங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு எப்ப கண்டுபிடிக்கணும், ஒரு போன் எடுத்து மத்தவனை பத்தி நீங்க பேசும்போது நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க போன் எடுத்து மத்தவங்க விஷயத்துல ஏதாவது நீங்க சொல்லும் போது ஆமா உற்சாகம் மட்டும்தான் பாருங்க. அவனை பத்தி பேசும்போது அவங்களா அப்படியா அப்படியானே உங்களுக்குள்ளேயே என்ன ஒரு எனர்ஜி பெருகும். சோகமா இருப்பீங்க, பேசுவோம், ஏன் தெரியும் விஷயம் தெரியும் அப்படியா, அதுவா, ஆமாப்பா நானும் நினைஞ்சா, இப்பதான் உடம்பு முடியலன்னு நம்ம சோகமா இருந்த மற்ற குடும்பத்துக்கு பேச உடனே ஒரு பூஸ்ட் ஆட்ட மாதிரி எனர்ஜி வருது. அப்பனா தேவன் இல்லை, உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பிரச்சனையை மாத்தாம மற்றவங்க காரியத்தை சொல்லும் போது ஒன்று பூஸ்ட் ஆகுதுன்னா உங்க ஜெபத்துக்கு வராது. உங்களுக்குள்ள அந்த கசப்பு வச்சிருக்கிற மற்றவங்க பத்தி ஒரு குறை சொல்லணும்னா உடனே என்ன பண்ற, உற்சாகம் ஆயிடுற. மற்றவங்க பத்தி ஏதாவது நீங்க அவதூறு பேசணும்னா என்ன பண்ற, அவன் அப்படிதாங்க இவங்க இப்படிதாங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு எனர்ஜி பிறகுது, முகத்துல ஒரு க்ளோ வருது, ஒரு சிரிப்பு வருது, ஒரு சந்தோஷம் வருதுன்னா நீங்க செக் பண்ண வேண்டிய உங்களுக்கு உள்ள உங்க ஆத்துமா செக் பண்ணுங்க. ஏன் அப்படி வருது உங்களுக்கு? இது தேவனு தான் வராது, இது பிசாசு இருக்குது. அது என்ன வெளியே அனுப்புங்க. குறை சொல்ற பிசாசு இருக்கு, எரிச்சலின் பிசாசு இருக்கு. தேவையில்லாத மணிக்கணக்காய் போன்ல பேசிட்டு வள பேசிருக்கோம். என்ன பேச கேட்டா ஒன்னும் பேசல, ஆஃப்ல பேசுறீங்க, அது சும்மா பேசுனேன். இல்ல இது அப்படி ஆண்டு செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. வளன்னு பேசாம நீ என்ன விஷயம் மட்டும் பேசிட்டு தேவசம் உட்கார்ந்து ஆண்டவரே சொல்லும் போது தேவன் செய்வாரு. அதனாலதான் நம்ம ஜெபத்துக்கு பதில் வரல. உள்ள ஒரு என்ன இருக்கு, உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க. தேவனுக்கு பிடிக்காத ஒரு குணம் உள்ள இருக்கு. அது சாதாரணமா அது இல்லை, நல்லதான் இருப்பீங்க, தேவசம் உட்காருங்க. உங்களுக்கே பதில் வரலன்னா நீங்க எது மேட்டிமை இருக்கா, எரிச்சல் இருக்கா, கர்வம் இருக்கா, பொறாம குணம் இருக்கா, விட்டு கொடுக்காத இருக்குதா, நீ பெரிய நான் பெரியவனான்னு போட்டி போடுறீங்களா, இல்ல தாய் தகவலை மதிக்காம இருக்கீங்களா, இல்ல கூட சகோதர சகோதரி மதிக்காம இருக்கீங்களா, ஏதாவது ஒரு இதுல உங்களுக்கு ஏதோ இடத்துல பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. இதை பிசாசு நல்லா பயன்படுத்தி என்ன பண்றான், உங்களுக்கு வர ஆசீர்வாதம் தடுத்து கொண்டே இருக்கிறான். தேவத்தை உட்காருங்க, ஆண்டவரே ரொம்ப நாளா இருக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனை மாற மாட்டுது, நீங்க சொல்லுங்கன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டு சொல்லுவார். இங்க தனிமையா உட்காந்து யாக்கோபு தேவனோட பேசுறான், யாரும் இல்ல, தனிமையா செலவு பண்ணுங்க ஆண்டவர். ஆண்டவரே எல்லாம் இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் நாளைக்கு போக போகுது ஆண்டவரே, நீ தான் கொடுத்துருக்கீங்க, என்ன பிரச்சனை? யாக்கோபே நீ யாக்கோபுன்னு மறந்துடாத, எல்லாரும் ஏமாத்திட்டு வந்திருக்கல்ல, அது எப்போ ஒப்பு கொடுத்த, இது ஒப்பு கொடுக்கவே இல்லையே, இந்த சமயத்தை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. இல்லப்பா யாக்கோபு தான், தெரியாம பண்ணிட்டேன், தெரிஞ்சா பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க, உதவி செய்யாமல் யாரும் இல்லை அப்படின்னு அந்த சமயத்துல அந்த பாவத்தை விட்டுட்டு வெளிவருகிறான். வெளிவரும்போது தான் சொல்றாரு, இனி உன்னை மனுஷன் யாரும் மேற்கொள்ளவே முடியாது யாக்கோபே, உன் பேர் யாக்கோபு இல்ல, உன் பேர் நீ என்னது இஸ்ரேல் என்றது பிரின்சஸாக மாத்துகிறார். நீ பிரின்சஸாக மாறணுமா, ராஜாத்தியாக மாறணுமா, ராஜாவாக மாறணுமா, என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் தேவ சமூகம் போயிட்டு உங்க தவறுகளை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சொல்லணும். பாவரிக்கை செய்யணும். யாக்கோபு பார்க்கும்போது பெருசா தெரியல, என்ன தெரியலனா அவன் நல்லது நினைச்சிருந்தானா, நான் பயிற்று மூடு கொடுத்து வாங்கிட்டு பெரிய தப்பா? தப்பு தான். உங்க அண்ணன் பசியில் வரான்,
நீ என்ன பண்ண இடத்துல சேஷ்டபுத்திரம் பாகத்தை வாங்காமே நீ கொடுத்துருக்கணும் சாப்பாடை. ஒரு கஷ்டத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டத்தை உனக்கு சாதகம் பயன்படுத்துறது இல்லையா, அதுதான் தப்பு. அவன் விட்டு கொடுத்துட்டான், அவனுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுவும் தப்பு தான். அதே சமயம் நீ பண்ணது கரெக்டும் இல்லை. ஒரு தாகத்தோடு வரான், ஒரு பிச்சைக்காரன் வரான், ஏம்மா எனக்கு என்ன பண்ணுறது பசிக்குதுமா அப்படின்னுறான். அவன் கையில் கிழிஞ்ச பேக் வச்சுக்கிறான். என்ன கேட்குறீங்க, நான் சாப்பாடு தரேன் இந்த பேக் கொடுத்துட்டேன் கேட்குறீங்க நியாயமா? அவனே பிச்சைக்காரன், அவன் ஒரு பேக் வச்சுக்கிறான், அந்த பேக்கையே சாப்பாடு கொடுத்து வாங்க பார்க்குறீங்களே, அது மாதிரி தான் யாக்கோபு பண்ணது. பிச்சைக்காரங்கிட்டயே என்ன பண்ணுறது ஆட்டிய போடலாம் பார்க்குறீங்க. அடுத்தது அப்பாவை ஏமாத்துறார். அவனுக்கு அது ஆசிர்வாதம் போனாலும் என்ன யாக்கோபுடைய பிரச்சனை தெரியுமா, ஏசாக்கு அந்த ஆசிர்வாதம் போனாலும் பிரயோஜனம் இல்லை. அவன் ஒரு மோசமானவன், இப்படிப்பட்ட 1008 காரணம் சொல்லுவான் யாக்கோபு. அதெல்லாம் செட் ஆகாது. அவன் பொருள் அவனது தான். நீ தப்பா வாங்கணும் தப்பு இல்லை, அந்த அருமை புரியல, அதெல்லாம் ஆண்டு பார்த்துப்பாரு. நீ ஒழுங்காக்குறியா, நீ ஒழுங்காக்குறியா, அதான் விஷயம். நம்ம ஒழுங்காக்குறோமா, அதான் ஆண்டு பார்க்குறாரு. அப்போ வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவசமத்தில் உட்கார்ந்து அதை மாற்ற பாருங்கள். அதை மாற்றாம உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. விட வேண்டியதை விடுவோம். கடைசியா என்ன பண்ண விட்டு கடைசி என்ன பண்றாரு 33:20 இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சோன்னா ஆஸ்வதிச்சிட்டாரு. ஆஸ்வதிக்க பிறகு பார்த்தீங்கன்னா நான் 33 நாள் பார்க்கலாமா? 33 நாள். அப்போது ஏசா அண்ணன் வராரு. அண்ணன் வந்துட்டு அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது இருவரும் அழுதார்கள். அல்லேலூயா. அடிக்க வந்தவன், கொலை பண்ண வந்தவன், நாசம் பண்ண வந்தவன் இப்போது பார்த்து கண்ணி வடிச்சு கட்டி பிடிச்சி அழு, அண்ணன் தம்பின்றான். அண்ணேன்றான். என்னையா இவ்வளவு அநியாயத்துக்கு ஆக்ட் பண்றீங்க? இல்லை இல்லை, தேவன் ஆசீர்வதித்தால் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் ஆசீர்வாதம் தான் உங்களை பகையை மாற்றும். தேவன் ஆசீர்வாதம் தான் உங்களை பெண்களை என்ன பண்ணும், பொன் வெளியே கொண்டு வரும். தேவ ஆசீர்வாதம் தான் உங்களை மேன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. இப்படிதான் முதல்ல லாமான் இப்படி வந்தான், சாடிக்கலாம் வந்தான். ஆனால் ஆண்டு லாமான் கிட்ட நீ தொட்ட அவ்வளோதான், என்ன சத்த பயந்துட்டான், சமாதானம் எழுதிட்டான். இங்க சண்டை போறதுக்கு வந்தான் ஏசா. ஆண்டர் நைட் இரவு யாக்கோபு தன் ஒப்பு கொடுத்து, தன் பாவத்தை ஒப்பு கொடுத்து, தன் யாருன்னு சொல்லி தேவ சமூகத்தை அழுது புலம்புனதுனால, அவனை இஸ்ரவேலாய் மாத்திரனால அடிக்க வந்தவன், உதைக்க வந்தவன் சமாதானம் வந்து அழுது புலம்பி பாச பரிமாறி கொள்றாங்க. உங்க வாழ்க்கையில சண்டை போட்டிருக்கிறாங்க, வாழ்க்கையில உங்களை எப்போ அழிக்கலான்னு பார்த்து கொண்டிருக்காங்க, வாழ்க்கையில எப்போ உங்களுக்கு விழுவான்னு பார்த்து கொண்டிருக்காங்க, வாழ்க்கை எப்போதான் உங்க நாசமெல்லாம் பார்த்து கொண்டிருக்க மத்தியில நீங்க தேவ சமூகத்தை உட்கார்ந்து உங்க பாவத்தை அறிக்கை செய்து நீங்கள் தேவனுக்கு ஒப்புரவாயிட்டேன்னா, யார் அழிக்க பார்த்தாங்களோ அவர்களே பார்த்து விழுவாங்க. அல்லேலூயா. யார் உங்களை மோசம் பண்ண பார்த்தாங்களோ அவர்களே உங்களை கட்டி பிடித்து அப்படி உங்களோட பாசத்தை பொங்குற அளவுக்கு மாறுவார்கள். அல்லேலூயா. எப்போதுனா நீங்கள் அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குதாலையோ, நீங்க அவளுக்கு பொருளை கொடுப்பதா இல்லை. எலெக்ஷனோட சொன்னாங்க, காசு வாங்கினியா? வாங்கினேன். ஏன் போடல? நான் காசு வாங்கினேன், அவரு தான் போட்டேன். யாருக்கு போட்டேன்? விசுக்கு தான் போட்டேன். அங்க அம்மா காசு வாங்குவேன், அங்கதான் போடுவேன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் என்னதான் கிஃப்ட் நீங்க கொடுத்தாலும் அவங்க மாற போறதில்ல. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஆண்டு ஒப்புரவானதான் எல்லா ஆஸ்வாதம் சொந்தக்காரங்கள்லாம் சேருவாங்க, பணங்கள்லாம் நிற்க ஆரம்பிக்கும், பிரச்சனை எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆனால் அதை தவிர நீங்க என்ன ஓடுறீங்க, பொருளை சம்பாதிக்க ஓடுறீங்க, வேலைக்கு ஓடுறீங்க, ஓடி ஓடி தேவ சமூகம் டைம் இல்லை. எப்போ உங்களுக்கு பிரச்சனைக்கு பதில் தேவ சமூகம் தான். அல்லேலூயா. உங்க கஷ்டத்துக்கு பதில் தேவ பிரசனம் தான். நீங்க என்னதான் ஓடுவீங்க, நிக்கணும் இல்ல, என்ன சொல்றது, ஓடுவீங்க, சம்பாதிப்பீங்க, கை நிக்க வைக்கணும்னா தேவ இல்லாம நிக்க வைக்க முடியாது. உங்களுக்கு கையில காசு போகுதுன்னா நீங்க ஓட்டிங்க அர்த்தம். வேலை செய்ய நல்ல வேலை செய்றீங்க, சூப்பரா வேலை செய்றீங்க, கையில காசு சூப்பர் வேலை செய்றீங்க. நிக்கலனா என்ன இல்லை, தேவன் அங்க இல்ல. ஒரு ஆஃப் தான் பண்றீங்க, இன்னும் ஆஃப் என்ன பண்றீங்க, பண்றது இல்லை. அப்போ ஓடவும் செய்யணும்,
தேவ சமூகத்தில் இருக்கவும் செய்யணும். அப்பொழுது அந்த ஓடனுடைய பலன் நீங்க அனுபவிக்க முடியும். அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க இல்லைன்னா டிராஃபிக்காரன் டக்குன்னு கையை போட்டு 1000 வாங்கிட்டு போயிடுவான். இல்லை எங்க போற, எங்க போறவா 1000 வை மொய் சார் 500 அதெல்லாம் தெரியும் எனக்கு, கொடுத்ததான் இருந்து அப்படின்ட்டுருவான். அடப்பாவி, ராவு பகலா கஷ்டப்பட்டு ராவு பகலா ஓடி எல்லாம் ஓகே தான்ப்பா, தேவசாமம் ஜெபிச்சுட்டு போனியா, தேவசாமம் இருந்துட்டு போனியா? இல்ல அறக்க பறக்க போனல. அதான் அதில் தேவ சமூகம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. தேவ சமூகம் தான் உங்களுக்கு சம்பாதிக்க காசு நிற்க வைக்கும். தேவ செலவு தான் டாக்டர்லாம் உங்களை பாதுகாக்கும். தேவ சமூகம் தான் சொந்தக்காரங்களாம் உங்ககிட்ட வருவாங்க. தேவ சமூகம் தான் உங்க எதிரியா இருக்கிறவங்க, சண்டை போடுறவங்க, உங்களுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாரும் தேவ சமூகம் வரும். அந்த தேவ சமூகத்தை உட்காந்து என்ன பண்றீங்க முக்கியம். முதல் தேவ சமூகம் உட்கார்ந்தாரு, அப்போ வரல, இப்போ உட்கார்றான், ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிருக்கேன், தப்பு பண்ணிருக்கிறேன், நான் யாக்கோபு தான் ஏமாத்திருக்கிறேன், நான் திருடி இருக்கிறேன், நீங்க தான் ஆசிரியக்கணும் ஆண்டவரே. ஏன் நான் சம்பாதி ஆசிர்வாதம் இல்லை, நீங்க ஆசீர்வாதத்தை தான் இது நிற்கும், இல்லை நிற்காது, நாளைக்கு காலைல போயிடும். அப்போ ஒப்பு கொடுத்தான், அப்போது யாக்கோபை ஆசிர்வதித்தார். நீங்களும் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இது ஏன் எனக்கு வர மாட்டேங்குது, ரொம்ப வருஷமா ஏன் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளால இந்த தேவையை எனக்கு பூர்த்தி செய்ய மாட்டேங்குது, ரொம்ப வருஷமா இதுக்கு எனக்கு ஏற்படுது, இதுல மிஸ் ஆகுது ஆண்டவரே, உட்கார்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் ராணியாக, ராஜாத்தியாக, இளவரசனாக உங்களை மாத்துவாராக. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இளவரசனா மாத்துவாரு, இளவரசியா மாத்துவாரு. அல்லேலூயா. உங்களை மாத்துவார். ஆமென். நீங்க மேன்மையா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஜெபம் பிறகு நம்மளுடைய இதுக்காக ஜெபம் பண்ணிடலாம், அந்த யூடியூப் சேனலுக்காக ஜெபம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இது போடுவாங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அப்போ போடுவாங்க, நீங்கள் பார்த்துட்டு போங்க. சரிங்களா? எல்லாம் எழுந்திக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரப்பா, வெறுங்கையாய் ஒன்றுமில்லாதவனாய் போகிறான் யாக்கோபு, வரும்போது 2 பரிவாரங்களோடு வருகிறான் ஆண்டவரே. ஆனால் அந்த பரிவாரம் நிற்க வைக்கிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் ஆண்டவரே. நிறைய பேர் சம்பாதிக்கிறோம், நிறைய காசு கையில் இருக்குது ஆண்டவர், சம்பாதிக்க வருது ஆண்டவரே, ஆனால் அந்த கையில் நிற்க மாட்டேங்குது. அது நிற்க எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சொந்தக்காரெல்லாம் அந்த கோவப்பட்டு போயிடுறாங்க, அவங்களாம் மீண்டும் வர உதவி செய்யுங்கப்பா. ஒரு சமாதான தருபடியாக ஜெபிக்கிறோம், குடும்பத்தை சமாதான தருபடியாக ஜெபிக்கிறோம். சண்டை இருக்குது, தேவையில்லா பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் பதில் தேவ சமூகம் தான். தேவ சமூகத்துல தேவன் உட்கார 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 தேவன் சொல்லுவாரு, இன்ன காரணம் மகனே, இன்ன காரணம் மகளே, இதான் அந்த காரணம், உனக்குள்ள கொஞ்சம் மேட்டிமே இருக்குது, தேவையில்லாம கர்வமும் இருக்கு, தேவையில்லாம நீ மற்றவங்களை தரக்கருவா பேசுற, எரிச்சு அடைகிற, டக்குன்னு கோவப்படுகிற, மற்றவங்களை மட்டம் தட்டுகிற, மற்றவங்களுக்கு நீங்க தீங்கு செய்ய, இப்படி சில விஷயங்கள் இருக்கு மகனே, இப்படி சில விஷயங்கள் இருக்கு மகனே, இதை உன் வாழ்க்கை விட்டு அகற்றி போடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றி போடுவதற்கு நன்றி ஆண்டவரே. நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்க பிள்ளைகள் கத்தரா போதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டரப்பா. என் குடும்ப சமாதானம் பெரிதா இருப்பதாக கேளு ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சமூகத்துல ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு கிடைக்கல, ஏன் ஆண்டவரே எனக்கு இன்னும் பிரச்சனையா இருக்குது, ஏன் ஆண்டவரே எனக்கு ப்ராப்ளமா இருக்காப்பா. தகப்பனே, நான் எந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னா அதை மாற்றி போட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். அது கேரக்டரா இருக்குதுன்னா அது மாத்திர ஆண்டவரே, அது என்னோட பேச்சா இருக்குன்னா நான் மாத்திக்கிறேன் ஆண்டவரே, அது என்னோட எண்ணங்களா இருக்குன்னா நான் மாத்திக்கிறப்பா. எனக்கு உதவி செய்வப்பா, உதவி தேவை ஆண்டவரே. ஆவியான உதவி செய்யுங்கப்பா என்று கேளுங்க. தகப்பன் தான் உதவி செய்து அது வெளிவந்து உங்களை ஒரு இளவரசனாக, இளவரசியாக உங்களை மாற்றி உங்களை ஆஸ்வதிப்பார். தகப்பன் ஒவ்வொரு ஆசிரியப்பிற்காகவும் உங்களுக்கு சோதரிக்கிறோம். பெரிய காரியங்களை வாழ்க்கை செய்ய போவதற்கு நன்றி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கும். நாம் ஒன்றே மங்கியப்பட்டோம். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியும் ஐக்கியம் அன்னியும் இன்று சதாக்கள் நாம் முடைப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்கள் மாறுவது. அவருடைய கைகளை உயர்த்தி நம்ம அந்த யூடியூப் சேனலுக்கு ஜெபம் பண்ணலாம். அந்த பிள்ளைகள் இப்போ பிரயாசப்பட்டு அந்த கிராம ஊழியம் போகும்போது எடுத்திருக்காங்க.
யூத் பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணலாம். அன்பு தகப்பனே உமக்கு சோத்தரிக்கிறோம். அவங்க தகப்பனே ஆரம்பித்திருக்கிற தகப்பன இந்த யூடியூப் சேனலை ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுக்கட்டும் இயேசு நாமத்தால. இது அநேக ஆயிரம் லட்சங்களுக்கு ஆண்ட கடன் செல்லட்டும், அநேக பார்க்கட்டும். அநேக ஆண்டரப்பா ஆண்டவரை அன்பை அறிந்து கொள்ள உதவி செய்திருக்க நன்றி ஆண்டரப்பா. இது நடத்துகிற ஒவ்வொரு தகப்பனை ஆஸ்வதிங்கப்பா. இது ஆண்ட ஐடியா கொடுத்த, இது எடுத்த, இதுக்காக பிரயாசப்பட்ட, நடிச்ச, இதுக்கு ஆண்டரப்பா எல்லாரும் தகப்பன் சபை மக்கள் எல்லா யூத் பிள்ளைகளையும் தகப்பனே, குறிப்பா சூர்யா, பாஸ்கர், ஆண்டரப்பா, வினோத், பிரகாஷ் கூட இருக்க மற்ற எல்லாரையும் ஆண்டர யூத் பிள்ளைகள் எல்லாரையும் தகப்பனே நீ ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு சோத்திரிக்கும். சாலமனை ஒப்பு கொடுக்கிறோம், ஆஸ்வதிங்க ஆண்டரப்பா. ஆண்ட்ரூ ஒப்பு கொடுக்கிறோம், கிதியன் ஒப்பு கொடுக்கும். யாரெல்லாம் பங்கு பெற்றாங்களோ நடித்தார்களோ அவங்க மேலாம் தேவனுடைய கிருபை இருப்பதாக. இது அநேக ஆயிரங்களுக்கு கடந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை ஆஸ்வதிக்கிற ஆண்டவரே நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இது மூலம் தேவன் நாம அங்கேயப்பட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படி உட்காரலாமா? உங்களுக்கு ஸ்டேஸ் கொடுப்பாங்க.